அடுத்ததாக அதே சோர் தான் கேட்குறாரு, அப்துல் ரஷீது திருத்துறைப்பூண்டி கேட்குற அப்துல் ராஷிது, திருமண விஷயத்தில் பெண்ணின் இடத்தில் அவளது விருப்பத்தை கூட கேட்காமல் பெற்றோர்களே முடிவெடுக்கிறார்கள் சில ஊர்களில், இது சரியான்னு கேட்குறாங்க. அதாவது பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமல் முடிவெடுக்கிறாங்கன்றது இதாக இருக்குது. இதில் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். பெற்றோர்கள் பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமல் முடிவு எடுத்தாலும் அவளுக்கு அந்த பெற்றோர் சொல்வதை உரிய இடத்தில் மறுத்து அந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னு கேட்டால் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், லா துன்கஹுல் ஐயுமு ஹத்தா துஸ்தாமர, அனுமதி இல்லாமல் அனுமதி பெறாமல் எந்த ஒரு பெண்ணும் கல்யாணம் விதவையாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒலா துன்கஹுல் பிகுரு ஹத்தா துஸ்ததன, அனுமதி வாங்காமல் கன்னி பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லல, அவள் கைஃப இதுனுஹா, அவள் எப்படி அனுமதி கொடுப்பாள், கல்யாணம்னு வைக்கப்படுவாள்ல, அனுமதி கொடுப்பாள்னு கேட்கும்போது, கால அந்தஸ்குத்த, மௌனமாக இருந்தால் அனுமதினு அர்த்தம். மௌனம் சம்மதம்ங்கிறாங்கல்ல, மௌனமாக இருந்துட்டான்னு சொன்னால் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பிடிக்கலைங்கிறத வைக்கப்பட மாட்டாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் வைக்கப்படுவாங்க. அதனால் பிடிக்கலை என்று மௌனமாக இருந்துட்டாங்கன்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இது புகாரில் 5136 ஹதீஸில் இருக்குது. அப்போ இதில் ஒரு பெண்ணுகிட்ட அனுமதி இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குல்ல. இப்போ இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கி உள்ள தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்யாணம் எப்படி நடக்கிறது? கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்வாங்கன்னா, தஃப்தர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். நாட்டில் திருமணத்தை பதிவு செய்யணும்னு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே பல நூறு ஆண்டுகளாகவே எல்லா ஜமாத்துகள்லையும் திருமண தஃப்தருங்கிற பதிவேட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வர்றோம். அதில் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை பேர் பொண்ணு பேர் கல்யாணம் நடந்த நாள் மகரு போக்குவரத்து எல்லாத்தையும் எழுதி அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அது 2 மணமகன்ட்டை கையெழுத்து வாங்கிட்டு அந்த லெஜ்ஜரை தூக்கிட்டு போய் ஊர் ஜமாத்து தலைவரும் முக்கியமான 2 பேரும் போய் என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண் இருக்கிற இடத்துல போய் கையெழுத்து கேட்பாங்க. அந்த கையெழுத்து கேட்கும்போது என் சம்மதம் இல்லாமல் இதை அவர்களை செஞ்சிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை அந்த பொண்ணு சொல்லிட்டாங்கன்னா கல்யாணம் ஆகாது. உங்களுக்கு கடைசியில் அந்த சைன் பண்ணுற நேரம் இருக்குல்ல, அப்போ கூட மறுத்துடலாம். மறுத்துட்டுனா ஜமாத்தார் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் ஒத்துக்கிட்ட தாய் தந்தையர் மறுக்க முடியாமல் நீங்கள் இருந்தால் கூட திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் முறையிடலாம். தாய் தந்தையர் விருப்பம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், அல்லது ஜமாத்துகளில் முறையிடலாம். இல்லை அது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்களா பண்ணி வைக்க முடியாது, சபையில் வச்சு தானே பண்ணணும், ஜமாத்தை வச்சு தானே பண்ணணும். அப்போ ஜமாத்தாரை வச்சு பண்ணும்போது எந்த ஒரு ஜமாத்தாக இருந்தாலும் சரி, தஃப்தர் மெயின்டைன் பண்ணாத ஒரு ஜமாத்தும் கிடையாது. தமிழகத்தில் எந்த ஒரு முஸ்லீம் ஜமாத்துலையும் திருமணம் என்றால் அதுக்கு ரிஜிஸ்டர் என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒரு பதிவேடு வைத்திருக்கிறாங்க. நம்பர் போட்டு சீரியல் நம்பரோடு அந்த பதிவேடு இருக்கும். அந்த பதிவேட்டில் எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிட்டு 3 காப்பி எடுத்து, ஒரு காப்பி மாப்பிள்ளைக்கு, ஒரு காப்பி பொண்ணுக்கு, ஒரு காப்பி ஜமாத்தில் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான பதிவேட்டில் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுறாங்களே, ரெக்கார்டு பண்ணும்போது எல்லோரும் அந்த கல்யாணம் பண்ணுற அஜர்த்து, ஊர் தலைவர், சாட்சி, மாப்பிள்ளை எல்லாம் கையெழுத்து போட்டு முடிஞ்சவொடனே மணமகள் கையொப்பம்னு ஒரு காலம் இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த மணமகள் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்கல்ல, பெண்களோடு அவங்க இருப்பாங்க, அங்கே கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா, அந்த பிரமுகர்கள் கொண்டு போய் இந்த இது நீட்டி கையெழுத்து போடுமான்னு கேட்பாங்க. இந்த பெண் என்ன செய்யலாம், எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ஒத்துக்கிறல, கட்டாயப்படி செஞ்சாங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் கல்யாணம் அவ்வளோ முடிஞ்சு வச்சுக்க, நடக்காது. ஜமாத்தார் நடத்தி வைக்க மாட்டேன், நீங்களாக பண்ணிக்கிற போகிறீங்க. ஜமாத்தார் திருமணத்தை ரத்து செஞ்சுருவாங்க. திருமணத்தை ரத்து செய்கிறது, திருமணத்தை நம்ம நடத்த மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கட்டாயப்படி செய்கிறாங்கன்னா நீங்கள் ஒத்துக்கிற போய் தானே செய்கிறாங்க. உங்களுக்கு இஸ்லாத்தில் இந்த உரிமை இருக்கல, உங்கள்கிட்ட பேப்பரை வச்சு கையெழுத்து போட்டு கேட்குறாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் அழகாக சொல்லலாமா, மாட்டேன், எனக்கு உடன்பாடு இல்லைன்னா முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ விருப்பம் இல்லாத ஒன்றை அப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் அது செல்லவும் செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் இது புகாரில் 5138வது ஹதீஸில் இருக்கிறது. ஹன்சான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ஹன்சா அவங்க பேர். அவங்க செஞ்சாங்க, அவங்களுடைய தகப்பனார் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அந்த கல்யாணத்தில் இந்த அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. ஹன்சாங்கிற அம்மாவுக்கு அவங்க விதவையாக இருக்கிறாங்க, அவங்கள 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த கல்யாணத்தில் அந்த அம்மாவுக்கு உடன்பாடு இல்லை. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அம்மா ரசூலாட்ட வர்றாங்க. ஃபஅத்தத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அம்மா ரசூல்லா இடத்துல வந்தார்கள். வந்த உடனே ஃபரத்த நிகாஹு, அந்த திருமணத்தை ரசூல்லா ரத்து செஞ்சார்கள். செல்லாதுன்னு ஒரே வார்த்தை முடிவு வச்சுக்காத. பாப்பா நின்று கல்யாணம்லாம் பண்ணி வச்சுட்டாரு. இந்த அம்மா நேரம் இங்கே வந்துருச்சு, இப்படி என்னை கேட்காம என் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு முறையிடுது. அப்போ இது கல்யாணமும் கிடையாதுமா, கல்யாணம் ரத்து, கல்யாணம் கிடையாது, கல்யாணம் நடக்கலைன்ட்டாங்க, நடந்த கல்யாணத்தை நடக்கலைன்ட்டாங்க. அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் நீங்களாம் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாலும்
அது செல்லாது என்று ஜமாத்தார்கள் தீர்ப்பளிக்கலாம். அது கல்யாணம் செல்லாமல் போயிடும். அதனால் வந்து அவங்களா உடன்பட்டு ஏதோ வேண்ட வெறுப்பாக உடன்பட்ட போய் தான் செய்கிறாங்க. பிடிக்காமல் இருக்கலாம், மாப்பிள்ளைய அது கல்யாணம் பண்ண நேரத்தில் பிடிக்காமல் இருந்தால் கூட காலப்போக்கில் என்ன செய்ய சரியாக வந்து நினச்சி சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோமேன்றது அவங்க உடன்பட்டு போகிறாங்க. எதிர்ப்பாக இருந்தால் எதிர்ப்பை காட்டிடுவாங்க. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் பிடிக்கலைன்னு சொன்னால் திணிக்கவும் முடியாது. பிடிக்கலைன்னா உறுதியாக அவங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்ல முடியலை. என்ன அவங்களா தெரிஞ்சுட்டாங்களோ இல்லை அப்படின்னு ஒரு அறகுறை மனசோடு இருந்தார்களே ஆனால் அதை ஒத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமாக வாழ்க்கை நடந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எந்த ஒரு பஞ்சாயத்தும் வரல. அது பிடிக்கலைங்கிற சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணாங்கங்கிறீங்களே, அது காரணமாக வச்சு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா குடும்பங்களில்? ஒன்றும் வரல. அவங்க வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்து தான் அந்த விவாகரத்து கேஸ் வருமே தவிர இவங்க கேட்காம செஞ்சாங்கன்னு ஒரு கேஸ் வந்ததில்லை. என்னென்னு கேட்டால் பெண்களுடைய அமைப்பு ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அவனை விரும்பிட்டாங்கன்னா அப்படி இருந்துருவாங்க. ஒரு ஏற்கனவே ஒருத்தனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற தன்மையெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு பெண்கள்கிட்ட. அந்த ஒரு காரணத்தினால அவங்க சம்மதம் இல்லாமல் பெற்றோரை கவனிக்கணும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, திணிக்கக்கூடாது. அவள் ஒருத்தனை விரும்புகிறாளா, எவனை விரும்புகிறா, சரியான ஆள் தானா, அவனை திருமணம் பண்ணி முடிக்கிறதுக்கு மார்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அதெல்லாம் ஆய்வு செஞ்சு அவனே திருமணம் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யலாம், அது பாடுபடுற உங்கள் கடமை. அந்த மாதிரி தான் பெற்றோர்களுடைய கடமை. திணிக்கக்கூடாது. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும் பொழுது கட்டாயப்படுத்தி விருப்பம் இல்லாட்டாலும் அல்ல இவனைத்தான் நான் விரும்புகிறேன்னு கூட ஒருத்தர் சொல்லலாம். அதுக்கு உரிமை இருக்கா இல்லையா மார்க்கத்தில்? அவள் தனக்கு விரும்பின ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்களா இல்லையா? ஒரு ஆளை விரும்பி தேர்ந்தெடுப்பாங்க. அவன் குடிக்காரன் பொறுக்கி இருந்தான்னு சொன்னால் அந்த விஷயங்களை புரிய வைத்து அது மாதிரி பிள்ளைய தள்ளக்கூடாதுங்க அறிவுரை சொல்லி அதை கரெக்ட் பண்ண பார்க்கணுமே தவிர, அல்லது அந்த மாதிரி குறையில் சும்மா ஸ்டேட்டஸ் தான் காரணமாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு சரி விரும்பின ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு போகிறான்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீங்கள் பெற்றோருக்கு அந்த கடமை இருக்குது. பெண்ணின் மீது மாப்பிள்ளையை திணிக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்கணும். அவங்க பெண்ணு என்ன செய்யணும்னா விருப்பம் இல்லைன்னா மறுத்துடணும். எனக்கு உடன்பாடு இல்லை, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவில்லைன்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டாங்கன்னா ஈஸியாக போயிடும் பஞ்சாயத்து. அந்த நேரத்தில் முடியாட்டால் கூட தஃப்தர் வரும்போது என்ன செய்யலாம், நீங்கள் மறுத்துடலாம். அதெல்லாம் இவங்களாம் உடன்பட்டுறாங்க கடைசியாக தான் காரணமே.